சரி, நான் அதைத்தான் இப்போ உங்ககிட்ட பல வாட்டி கேட்டாச்சு. நீங்கள் கூட இருக்கிற வரைக்கும் நல்லவங்க கெட்டவங்களாம் இருக்கட்டும். அதிமுக பேரை சொல்லி சம்பாதிச்ச சொத்தையும் அதிமுகவுக்கு எழுதி வச்சுருக்கீங்களா? கோடி கோடியாக கொள்ளடிக்கிறதுக்கு மட்டும் அதிமுக உங்களுக்கு வேணுமா? சோத்துல உப்புடு தானே போட்டு திங்கிறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ஒரு எஃகு கோட்டை, ரைட்டுங்களா? பித்தளை இனிமேல் அப்படி தான் நானும் பேசணும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பேசுகிறீங்களோ நானும் அந்த அளவுக்கு பேசுவேன். பித்தளை ஓட்ட உடசல்லாம் போயிருக்குது, போகட்டும், ரைட்டுங்களா? ஒரு பெரிய மாஃபியா கூட்டம் ஒன்று வேலை பார்த்துருக்கு, சரிங்களா? அந்த மாஃபியாவை முகத்திரையை கிளிக்கிறது தான் நம்மளோட வேலையே. பள்ளிக்கூடத்தை பூராத்திலே சீரழிச்சுட்டாங்க. எங்கே போனாலும் விஜய் அண்ணன் பாட்டு பாடு, டான்ஸ் ஆடு, விஜய் அண்ணன் ஃபோட்டோ வைத்து இவங்க பண்ணாத அட்டகாசமே கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். நான் அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசினது, இந்த விஜயபாஸ்கர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் கூட இந்த உடுமலை ராஜேந்திரனா உடுமலை ராதாகிருஷ்ணனா பேர் மறந்து போச்சுப்பா, அதனால தான் அவர் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, இப்போ ஒரு சில நாளுக்கு முன்னாடி வந்துட்டு மகளிர் அணியை கூப்பிட்டு ஐயா பொதுச் செயலாளர் அவர்கள் மீட்டிங் போட்டிருந்தார், ஆலோசனை கூட்டம் போட்டிருந்தாரு. கிளவிங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் கூட்டம் நடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருந்தார். கூட இருந்த வரைக்கும் நாங்கள் நல்லவங்க, வெளியில் பொண்ணோட்டி கெட்டவங்க அப்படிங்கிறாரு. ரைட்டு, சரி, நான் அதைத்தான் இப்போ உங்ககிட்ட பல வாட்டி கேட்டாச்சு. நீங்கள் கூட இருக்கிற வரைக்கும் நல்லவங்க கெட்டவங்களாம் இருக்கட்டும். அதிமுக பேரை சொல்லி சம்பாதிச்ச சொத்தையும் அதிமுகவுக்கு எழுதி வச்சுருவீங்களா? கோடி கோடியாக கொள்ளடிக்கிறதுக்கு மட்டும் அதிமுக உங்களுக்கு வேணுமா? சோத்துல உப்புடு தானே போட்டு திங்கிறீங்க. சோத்துல உப்பு தானே போட்டு திங்கிறீங்க. உங்களுக்கு பேர், இந்த அளவுக்கு மரியாதை, எம்எல்ஏ, அமைச்சர், இதெல்லாம் யாரு கொடுத்தா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட போட்ட பிச்சை. இதுக்கு மேல உங்களை நான் என்ன வார்த்தை சொல்லி திட்டணும்னு எனக்கு தெரியல. போனீங்களா துரோகிங்க, நீங்களாம் போனீங்களா சைலண்டா போயிடுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு இனிமேல் எந்த தகுதியும் இல்லை. அப்புறம் சொல்றாரு விஜய் சார், ஒருத்தர் சொன்னாரு அல்லு சில்லுலாம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஒரு வார்த்தை விட்டார். இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிறவங்கள எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அது பாதி அதிமுக, திமுக பாதி அதிமுக, இப்போ டிவிகேலையும் பாதி அதிமுக. அப்போ அங்கே இருக்கிறது அதிமுகனா நீங்கள் தான் அல்லுசில்லா? நீங்கள் தானே அப்போ அல்லுசில்லு. ஒருத்தர் முன்னாடி திமுககாரர் ஒருத்தர் இருக்கார், ஸ்டாலின் ஐயா, கருணாநிதியை கூட வச்சுக்கலாம். அதிமுகலேருந்து எம்எல்ஏவா உருவுறது ஏன்? ஸ்டாலின் வந்துட்டு ஒரு படி மேலே போய் முன்னாள் அதிமுக முதலமைச்சராக இருந்தாலே தூக்கிட்டாரு. இவ்வளோ பேரை தூக்கியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு தொண்டனை கூட உங்களால விலைக்கு வாங்க முடியல. இருக்கிற பணத்துக்காக வெளியில போறவன நீங்க யாருக்கு வேணா விலைக்கு வாங்கலாம், என்ன வேணா பண்ணலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ஒரு எஃகு கோட்டை, ரைட்டுங்களா? சும்மா இருக்கிற 4 பழசு பட்டு பித்தளை இனிமேல் அப்படிதான் நானும் பேசணும். நீங்க எந்த அளவுக்கு வந்து பேசுறீங்களோ நானும் அந்த அளவுக்கு பேசுவேன். பித்தளை ஓட்ட உடசல்லாம் போயிருக்குது, போகட்டும், ரைட்டுங்களா? அதுக்காக அதிமுக காரன் ஒரு தொண்டை கூட உங்க பின்னாடி வரமாட்டான். சட்ட ஒழுங்கு, ரீல்ஸ்லயே ஆட்சி நடத்தணும் அப்படின்னா அந்த தாவேக்காவை வச்சு ஆட்சி நடத்தலாம். ஒருத்தர் என்னன்னா 100 நாள் வேலைவாய்ப்பு, 100 நாள் வேலையை நடந்துகிட்டு இருக்கு. அங்க போயிட்டு வண்டியில பைக் கவர்ல அருவாயை சொல்லிக்கிட்டு நான் சொல்ற ஆளுக்கு தான் வேலை போட்டு தரணும். இவங்களோட அதிகாரம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். செங்கசூளை வச்சிருந்தா போய் மாமூல் கேட்கணும். இது ஒரு பெரிய ஒரு கேம் ஒன்று நடந்துட்டு இருக்கு. பெரிய மாஃபியா கூட்டம் ஒன்று வேலை பார்த்துட்டு இருக்கு, சரிங்களா? அந்த மாஃபியாவை முகத்திரையை கிளிக்கிறது தான் நம்மளோட வேலையே. என்ன அப்படின்னா 100 நாள் வேலை வாய்ப்பு ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு. பைக்கு கவரில் அருவாயை வச்சுட்டு போகிறான். அருவாயை வச்சுட்டு போயிட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட போய் மிரட்டுறான், நான் சொல்கிற ஆளுக்கு தான் வேலை தரணும். அப்புறம் அந்த லேடிஸ் அம்மாலாம் வந்துட்டு அருவாயை உருவிட்டு பேசி ஏதோ திட்டி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அங்கே போய் சண்டை போட்டிருக்கான் ஒருத்தன். அப்புறம் என்ன அப்படின்னா பாட்டிலுக்கு 10 ரூபா குறைஞ்சிருக்குது. மீடியாவுக்கு முன்னாடி மட்டும் பாட்டிலுக்கு 10 ரூபா குறைஞ்சிருக்குது. 4 பேர்த்த விட்டு பேச சொன்னா பாட்டிலுக்கு 10 ரூபா குறைஞ்சிருச்சா? ஒரு கடைக்காரர் ஒருத்தர் சொல்றாரு, அமைச்சரே வந்தாலும் சரி, எப்படி அமைச்சரே வந்தாலும் சரி 10 ரூபா காசு கொடுத்தாதான் இங்க பாட்டில். அப்ப ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அப்ப எதுக்கு நீங்க வெட்டி பந்தா? அப்ப எதுக்கு நீங்க பெருமை பீத்திக்கணும்? ஆஹா நாங்க வந்துட்டோம், 10 ரூபாய் வாங்க மாட்டோம், 10 ரூபா வாங்கறதுல எதுக்கு பெருமை பீத்துறீங்கன்னு? உங்களால வாங்க முடியலையா? வாங்க முடியலங்க, இதை தடுக்க முடியலங்க, இல்லை இதுக்கு ஏதாவது நாங்கள் சொல்யூஷன் கொண்டு வரோங்க, இல்லை நான் அவங்களுக்கு வந்துட்டு சம்பளத்தை உயர்த்தி தரேங்க, அண்ணன் ஆட்சி வந்துருச்சு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா இல்லை அப்படிங்கிற ஒரு மாய பின்பையத்தையே கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க.
அப்புறம் நம்ம ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் ஏரல் அப்படிங்கிற ஊர்ல சந்தை போட்டுட்டு இருக்காங்க. அது பாரம்பரியமான சந்தை, 70 ஆண்டு சந்தை. அங்க போயிட்டு இப்போ ஒரு வாரமா ஒரே ஆளுக்கு, ஒரே ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் இந்த கான்ட்ராக்ட்லாம் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்கான கான்ட்ராக்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் இந்த சந்தையை இழுத்து சாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் போட்டு முந்தா நாளுக்கு வரைக்கும் நினைக்கிறேன், ஒரு 2 days முன்னாடி வரைக்கும் அந்த நோட்டீஸை ஒட்டிட்டாரு. அப்புறம் என்னன்னா, நேத்து எக்ஸ்எம்எல்ஏ சண்முகன் அண்ணாச்சி பேட்டி கொடுக்கும்போது தான் பார்க்குறேன். அப்பதான் தெரியுது இவங்க பண்ண வண்டவாளம் தண்டவாளம். எதை எடுத்தாலும் அண்ணன் ஆட்சி அமோகமா இருக்கும். அண்ணன் ஆட்சி ஒரு கெட்டது கூட நடக்காது. நான் யாரையும் வாங்கவும் விட மாட்டேன், வாங்குறவனை சும்மாவும் விட மாட்டேன் அப்படின்னு சவால் வேற விடுறது. இவங்க எல்லாமே ரீல்ஸ். ஏன் அப்படின்னா, என்னன்னு போயிட்டு விசாரிச்சாதான் தெரியுது. அந்த சந்தையை ஒருத்தர் இப்ப குத்தகைக்கு எடுத்துட்டு போற இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு வாரம் 1 லட்சம் ரூபா தர்றேன், இல்ல அப்படின்னா என்னை பார்ட்னரா சேர்த்துக்கோ. என்னையாது வாரம் 1 லட்சம் ரூபா? நீங்க தான் எதுவுமே வாங்கவே மாட்டீங்களே, தூய சக்தியாச்சே. கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்களாச்சே நீங்க தான். ஏன் சார், உங்க ஆட்சியில ஒரு எம்எல்ஏ ஏற்கனவே இந்த ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ மேல ஏற்கனவே அலிகேஷன் இருக்கா இல்லையா? அதை நம்ம சொன்னோம்னா அந்த பொண்ணு லேடி வேற பாவம், நம்ம சொல்லி அவங்கள திரும்பவும் இது காயப்படுத்த வேண்டாம். நான் கேட்குற கேள்வி, 1 லட்சம் ரூபா வாரம் அப்படி கொடுத்தா நடத்து ரைட்டு. அப்புறம் இவங்கெல்லாம் எல்லாம் பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா இல்ல அங்க சில பேருக்கு மட்டும்தான் கான்ட்ராக்ட் போற மாதிரி சில பேரோட என்னது தவறு நடக்குது, ஆய்வு நடத்துறேன். இவங்களுக்கு எப்படி தெரியுமா, எங்கேயுமே இந்த 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 இவங்க இந்த ஆய்வு நடத்துறேங்கிற பேர் எதுக்கு அப்படின்னா, சொன்ன கட்டிங்க வரல, எங்க போனாலும் நான் அதுக்கு ஆய்வு நடத்துறேன், எது கேட்டாலும் நான் ஆய்வு நடத்துறேன். பள்ளிக்கூடம் முடிஞ்சு போச்சு, பள்ளிக்கூடத்தை பூராத்திலே சீரழிச்சு விட்டாங்க. எங்க போனாலும் விஜய் அண்ணன் பாட்டு பாடு, டான்ஸ் ஆடு, விஜய் அண்ணன் போட்டோ வையின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணாத அட்டகாசமே கிடையாது. இப்ப சந்தையில போயிட்டு இப்போ 1 லட்சம் கேட்குறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன். அங்க ஏரி மண் அள்ளுறதுக்கு எல்லாத்துக்குமே அலௌட் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க வயலை மேம்படுத்திக்கணும், இல்லை குயவர்கள் வந்துட்டு பானை செய்யறதுக்கு ஏரி மண் அள்ளிக்கலாம், இதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. அங்க போயிட்டு லோடுக்கு 300 ரூபா. எவ்வளோ? ஒரு லோடு மண்ணால்னா 300 ரூபா கமிஷன் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அலிகேஷன் வந்துச்சு அப்படின்னா, அந்த ஒரு தேட்டருக்காரு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. அவரு ஒரு விஜய் ரசிகர் தான், தாவேக்கா தான். அவரு ஃபோன் பண்ணி, தம்பி உங்களுக்கு ஏதாவது ஃபேவரா பண்ணா பண்ணிக்கலாம், ஏதாவது விஜய் படம் இனிமேல் ரிலீஸ் ஆக போதா, கடைசி ஒன்று ஜனநாயகம் தான் இருக்குது, இல்லை இனிமேல் அண்ணன் படம் நினைச்சு வந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஏதோ ஒன்று ஃபேவரா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டார். 50 கோடி கொடுத்தாலும் நான் போக மாட்டேன். எதுக்கு இந்த சீனுன்னு நான் கேட்குறேன். நான் உண்மை, நேர்மை, தூய்மை அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படியே ஒரு டிராமா பண்றது. நீங்க பண்ற அட்டகாசால வெளியில தெரியவே தெரியாதா? ஏதாவது ஒண்ணு சொல்லிவிட்டா என்ன வேலை பேசிட்டாங்க. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்துல இன்ன வரைக்கும் 6 பேருக்கு மேல போயிட்டாங்களா? அப்பா நான் எத்தனை பேர் போறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு தெரியல. வெளியே தெரியாம அப்படியே சுத்திட்டு இருக்காங்க சஸ்பென்ஸா. போட்டும் இன்னும் கொஞ்சம் களை பிடுங்குற வேலை இருக்கு. பிடுங்கியாச்சுன்னா அதிமுக நல்லாயிரும். அந்த கலையெல்லாம் எல்லாத்தையும் பிடுங்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் களை இருக்கு. அந்த கலையெல்லாம் ஒண்ணு பிடுங்கியாச்சு அப்படின்னா அதிமுக நல்லா இருக்கும். ஆனா ஒன்னா விலை பேசிவிட்டாங்க. என்னால முடியல. தமிழ்நாட்டுல நடக்கிற அவலத்தை பேசுறதுக்கு இன்னும் எத்தனை நாள் தான்? ஐயா விஜய் அவர்களே, உங்களோட ஆட்சி தான் நடக்குது. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். என்னது ஏதாவது ஒன்றுனா நான் வந்துட்டு ஒரு தாழ்த்தப்பட்டவர் தான் டிரைவராக வச்சுருக்கேன், நான் தாழ்த்தப்பட்டவர் தான் வாட்ச்மேனாக வச்சுருக்கேன். ஏதாவது ஒன்று வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்றது. அதாவது இந்த மாதிரி ஏதாவது அலிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா இவங்களை கையில் பிடிக்க முடியாது. அச்சோ நான் நாட்டுக்கு நல்லது பண்ண போறேன்னு ஏதாவது ஒன்று இறங்கிடுவாங்க. இப்போ ஒரு சில தினத்துக்கு முன்னாடி தான் திருவள்ளூர்ல அமோனியா லீக் ஆகி 9க்கும் மேற்பட்டவர் இறந்துட்டாங்க. அதில் நார்த் இந்தியன்ஸும் அடங்கும், நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களும் அடங்கும். அங்கே போய் ஆய்வு பண்ண வேண்டியதானே? இல்லை உங்கள் ஃபயர் ஹவுஸ் இருக்குல்ல சிவகாசியில், அதை தர உயரத்துக்கு என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறோம், இங்கே வந்துட்டு வெடி வெடிச்சா இந்த அளவுக்கு ஃபயர் சேஃப்டி இந்த அளவுக்கு நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு ஏதாவது பண்ணலாமே. அதை விட்டுட்டு போயிட்டு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை உன் பேர் என்ன, வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம், இஸ் யுவர் ஃபாதர் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறது. இப்படியே போச்சுன்னா தமிழ்நாடு தாங்காதுப்பா சாமி. நன்றி.